இப்போ பார்த்தீங்கன்னா இது பாலக்காடு பகுதி மலம்பலா டேம் உடைய தண்ணீர் போய்கிட்டு இருக்கு. ஒரு கெனாலு, இது கெனால்னு சொல்லுவாங்க. அதாவது வாய்க்கால், நம்ம பக்கம்லாம் வாய்க்கால்னு சொல்லுவோம். இது கெனாலு. விவசாய நிலங்களுக்கு போகக்கூடிய தண்ணீர். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி விட்டுருந்தாங்க. ஒரு 10 நாள் கேப் விட்டுருந்தாங்க. மறுபடியும் 10 நாளில் தண்ணி போய்கிட்டு இருக்கேன். இப்படி பயிர்களுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் இந்த வழியிலாக பாலக்காடு சுற்றி உள்ள நிலங்களுக்கு ஒரு 34-35 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த தண்ணீர் போய்கொண்டு இருக்கிறது. தேவைப்படும் போதில் விவசாய பார்த்து நடவு முடிஞ்சு கொஞ்சம் பயிர்கள்லாம் ஒரு ஜான் அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்போ தண்ணி தேவைப்படும் அல்லவா, அதுக்காக இப்போ விட்டுருக்குறாங்க. ஒரு 10 நாளைக்கு மறுபடியும் கேப் விட்டுட்டு மறுபடியும் விடுவாங்க. விவசாயத்துக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ இந்த வழியில், இந்த வாய்க்கால் வழியில் தண்ணி போய்கிட்டு இருக்கு பாருங்கள், எவ்வளோ நிறைஞ்சு போய்கிட்டு இருக்கு பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 34-35 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள விவசாய நிலங்களுக்கு இந்த தண்ணி போய்கிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு கெனாலு அந்த சைடு இருக்குது, அதே உங்களுக்கு காமிக்கிறேன். 2 பாகத்தில் இருக்குது இதே மாதிரி ஒரு வாய்க்கால். 2 பாகத்துலேயும் சுற்றி இருக்கிற அத்தனை விவசாய நிலங்களுக்கும் அவங்களுக்கு தேவைப்படும் போது தேவை நேரத்தில் கரெக்டான நேரத்தில் இவங்க மலம்பலா டேமில் இருந்து தண்ணி திறந்து விடுறாங்க. அந்த மாதிரி அந்த கரெக்டான டயத்தில் விட்டால் தான் அந்த விவசாயியோடைய அந்த பயிர்கள் கரெக்டாக வளர்ந்து வரும். தண்ணியை கரெக்டான நேரத்துக்கு விடலைன்னா பயிர்களெல்லாம் காஞ்சி போயிடும்ல. காஞ்சி போச்சுன்னா விவசாயிகளுக்கு பெருத்த நஷ்டமாகும். அந்த நஷ்டத்தெல்லாம் அவங்க கருத்தில் கொண்டு நஷ்டம் விவசாயிகள் படக்கூடாதுனுக்காக அணையிலிருந்து, மலம்பலா அணையிலிருந்து அவங்க கரெக்டான நேரத்துக்கு அந்த தண்ணியில் நிறச்சி விட்றாங்க பாருங்கள். எப்படி வாய்க்கால் முழுவதும் நிறைஞ்சி போகுது பார்த்தீங்களா. வாய்க்கால் நல்ல முறையில் அகலமான வாய்க்காலுங்க. அதாங்க எல்லா விவசாய நிலங்களுக்கும் போகணும்ல, அதுக்காக அவங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி நல்லா நிறைஞ்சு போகுது பார்த்தீங்களா. இது கேரளாவில் பாலக்காடு பகுதியில் மலம்பலா அணை அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க. ஓகே, இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு கெனால் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். விவசாய நிலங்களுக்கு எப்படி தண்ணி விடுறாங்கன்னு பாருங்கள். கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக, நீட்டாக, ஒரு ஒழுக்கமான முறையில் இருக்குது. அதே மாதிரி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அவ்வளோ ஒழுக்கமாக ஒரு நீட்டாக இருக்கிற ஒரு கேரளா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்மளாம் ஒரு எடுத்துக்காட்டு. எல்லாருமே எல்லா ஒரு மாநிலங்களுமே ஒரு எடுத்துக்காட்டு அதெல்லாம் பார்க்கணும். ஒரு கவுன்சிலர் இருக்காருன்னா சாதாரணமாக போய்கிட்டு இருப்பார். சாதாரணமாக சும்மா ஒரு 10 காரு முன்னாடி 10 காரு இப்படிலாம் போகாது. சாதாரணமாக அவரை பார்க்கலாம். இங்கே உள்ள அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் சாதாரணமாக நம்ம பார்க்கலாம். பொதுமக்கள் சாதாரணமாக பார்ப்பாங்க. சாதாரணமாக ஒரு இதில் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தானுங்க. ஒரு பந்தா, ஒரு ஆடம்பரம் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான முறையில் போகக்கூடிய ஒரு கேரளா. அதை உங்களுக்கு நிறைய நான் சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பாலக்காடு பகுதியெல்லாம் சுற்றி காமிச்சிருக்கேன். இன்னும் நிறையா பகுதியெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கடமையோடு செய்கிறாங்க பாருங்கள். ஆமாங்க, இப்போ நம்ம பக்கமெல்லாம் விவசாய பயிர் காஞ்சி கருகி போன பிறகு தான் தண்ணியை விடுவாங்க. அணையில் அடைச்சி வச்சுக்குவாங்க. அந்த டயத்துக்காக விட மாட்டாங்க. யார் கையெழுத்து போட்டு எங்கெங்கேயோ வர்றதுக்குள்ளே என் பயிருக்கு பூரா சேதமாகி போயிடும், பூரா எல்லாம் காஞ்சி போயிடும். ஆனால் இவங்க அப்படியே இல்லைங்க, கரெக்டான டயத்துக்கு எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. நீ அடுத்து வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.